ஹலோ ட்ரேடர், இன்னையோட மார்க்கெட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு என்ட்ரி தான் வந்துச்சு. அதுவுமே நமக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. நிஃப்டியில் தான் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓரளவு சைட்வேஸில் தான் இருந்துச்சு. இந்த சிபிஆர் கீழே தான் இருந்துச்சு ப்ரைஸு. மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து என்ட்ரி வந்துருந்துச்சு. நம்ம ஆப்ஷன் பையிங் தான் பண்ணியிருந்தோம். பை பண்ணி நம்ம ஒரு ரூ. 2000 கிட்ட வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கோம். 1975 ரூ. 2000க்கு ஒரு ரூ. 25 வந்து கம்மி. எந்த இடத்துல என்ட்ரி ப்ரைஸ் எங்கனக்குள்ளே ஸ்டாப் லாஸ் போட்டோம் அப்படிங்கிற பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம இந்த சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சிபிஆர் வந்து மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. நம்ம வந்து காலையில் லைவ்லேயே சொல்லியிருந்தோம் என்னென்னா, இந்த ஹை பிரேக் ஆகி மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அது வரையும் வந்து பேரிஷ் தான் அப்படின்னு. மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த ஹையை பிரேக் ஆச்சு. பட் நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலை. எதனால் அப்படின்னா நம்ம சிபிஆருக்குள்ள எப்போவுமே ட்ரேட் எடுக்கக்கூடாது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து சிபிஆருக்குள்ள சைட்வேஸில் தான் இருக்கும். மோஸ்ட்லி ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அதே மாட்ட பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது ப்ரீமியத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியத்துலேயுமே நமக்கு என்ட்ரி வரல. நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு என்ட்ரி வந்துச்சு. இந்த கேண்டில் புல்லிஷ் கேண்டில் பார்த்திங்களா, இந்த கேண்டிலில் வந்து நமக்கு வந்து ஹை பிரேக் அவுட் ஆகிட்டு நமக்கு நான் அது வரை இது பிரேக் அவுட் ஆனவொன்னே எடுக்கலை. இந்த கேண்டிலில் தான் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். 138 வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. 165 கிட்ட க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம நான் வந்து டார்கெட் இனிஷியலாக எவ்வளோனா 1:2 178 வச்சுருந்தேன். இது பாருங்கள் ப்ரைஸு கரெக்டாக ரூ. 177 போயிட்டு கீழே வந்திருக்கு. நானும் அந்த இடத்துல புக் பண்ணிட்டேன். எங்களுக்குள்ள ரூ. 166 கிட்ட போயிட்டு ரிட்டர்ன் வந்துருச்சு ஒரு ரூ. 3. அதுக்கப்புறம் எனக்குள்ள ரொம்ப நேரம் சுத்தவும் வாலட்டைல் இல்லைன்னு சொல்லி நான் புக் பண்ணிட்டேன். ஆனாலும் மார்க்கெட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 5 மினிட்ஸில் தான் நமக்கு 178 போயிருக்கு. அது வரையும் வெயிட் பண்ணல. எனக்குள்ளே மொமெண்டம் கம்மியானோடனே நான் புக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்ட்ரி இங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. நம்ம ஒரு ரூ. 2000 கிட்ட வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். நமக்கு ப்ரோக்கரேஜ் எவ்வளோ வரும்னா ஒரு ரூ. 69 ப்ரோக்கரேஜ். அது போக ஒரு ரூ. 1900 நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. நிஃப்டி அதே மட்டும் பேங்க் நிஃப்டி அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் சேம். பட் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா சிபிஆருக்கு மேலே ப்ரைஸ் போல் சிபிஆருக்குள்ளே ப்ரைஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு 3 நாளாக பேரிஷாக இருந்துட்டு இன்றைக்கி தான் நமக்கு வந்து ஸ்லைட்டாக வந்து புல்லிஷாக இருக்குது. நிஃப்டி பார்த்திங்கன்னா 0.5% வந்து புல்லிஷாக இருக்குது. பேங்க் நிஃப்டியுமே 0.2% வந்து புல்லிஷாக இருக்குது. பட் வந்து நம்ம ஏன் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக எடுத்தோம்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி படி என்னவோ அது என்ட்ரி வந்துச்சு, நம்ம எடுத்தங்க. மார்னிங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செல்லிங் ஆக்டிவிட்டி தான். ஸோ லோ கட்டானால் நம்ம எடுக்கணும். லோ வந்து கட்டே ஆகலை. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஒன்று சொல்லியிருப்போம், அதுவுமே நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துச்சு. பட் நான் அது என்ட்ரி எடுக்கலை. ஏன்னா அது கொஞ்சம் நமக்கு வந்து லோ ப்ராபபிலிட்டி. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கலாம். டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த லோ வச்சுருக்கலாம். நான் இனிஷியலாக இங்கே டார்கெட் வச்சுருந்தேன், அதுவுமே அடிச்சிருச்சு. இந்த இடத்துலையுமே நம்ம டார்கெட் வச்சு ட்ரேட் எடுத்துருக்கலாம். பட் இது லோ ப்ராபபிலிட்டினால லைவ் ட்ரேட் எடுக்கல. லைவில் வந்தவங்களுக்கு மட்டும் சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்து நம்ம வந்து ப்ராஃபிட்டும் புக் பண்ணியாச்சு. நம்ம நேற்று ஒரு ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணியிருப்போம், அதை எல்லாமே ரெக்கவர் பண்ணி இந்த ட்ரேடில் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ராட்டஜி படி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷன் பையிங் தான் பண்ண போகிறோம். இனிமேல் வந்து இந்த மந்த் ஃபுல்லாகவே நம்ம ஆப்ஷன் பையிங்கில் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கம்மிங் வீடியோஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ட்ரி எப்படி எடுத்தேன், ஸ்டாப் லாஸ் என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது வந்து டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. ட்ரையல் பண்ணிட்டே போகணும் நம்ம வந்து டார்கெட்டை, அந்த மாதிரி நம்ம பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1:2 1:3 நமக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்து கிடைக்கும். இன்றைக்கி ரொம்ப கம்மி மார்க்கெட் மொமெண்டம் இல்லை. நான் புக் பண்ணும் போதே 2 மணி கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2:30 ஆயிடுச்சு. ஸோ அதனால் மொமெண்டம் இல்லாதனால, இதுவே இது மார்னிங் வந்துருந்துச்சுன்னா நல்ல மொமெண்டம் வந்திருக்கும். ஒரு 2 மணி ஆனதுனால நமக்கு வந்து நம்மளால் பெரியஸாக வந்து கேப்சர் பண்ண முடியல. இல்லைன்னா இதில் 100 பாயிண்ட் கூட நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி மூலிமா நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.